போன காணும்டா. எங்கடா? தெரியலடா மச்சான். கொஞ்சம் போய் பாரா போய் பாரா. தேடுறா மச்சான். பாரா கொஞ்சம் சீக்கிரமா தேடுறா மச்சான். அச்சி, வீட்ல என்னடா சொல்ல போற? இந்த திறம் தாண்டா நானே மூச்சு நிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு போன் தண்ணில வந்ததுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றியாடா? என்னடா வெறுப்பேத்துற என்ன? அட போடா. இல்ல மச்சான், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நீ வேற மச்சான் சொல்ற, நான் கேக்குறேன். ஜஸ்ட் ஒரு போன். இதே தண்ணியில பல சாதனை செஞ்சவங்களும் பல வேதனை பட்டவங்களும் மூழ்கி போயிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ற? என்னடா வெறுப்பேத்துறியா? இல்ல மச்சான், நான் சொல்ற சூழ்நிலை வேணா தப்பா தெரியலாம், ஆனா நான் சொல்ற விஷயம் ரொம்ப கரெக்டா. நம்ம பேசும் மொழி பிறந்த இடம் குமரிக்கண்டம். நம்முடைய வரலாறு இந்த தண்ணியில மூழ்கி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி விட பல மடங்கு டெக்னாலஜில உயர்ந்திருந்தாங்க. குமரிக்கண்டம் அதுக்குள்ளதான் தமிழர்களோட சிறப்பம்சங்கள் மூழ்கி இருக்கு. இந்த உலகத்தோட மூத்த மொழி தமிழ். இன்னைக்கு அப்படியாப்பட்ட தமிழ் மொழி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தமிழ் நம்ம அடையாளம். அது யாராலையும் மறைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நம்ம சுவாசிக்கிற மூச்சுல தமிழ் கலந்துருக்கு. ஹலோ பாஸ், என் பேர் வினோத். நீங்க பேசல கேட்டுதான் இருந்தேன். நாங்க பேச நீ ஏன் கேக்குறீங்க? பாஸ் அவன் அப்படிதான் பாஸ், கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சிட்டு இருக்கு. அது இல்ல பாஸ், என் பேர் ஜான். ஹாய் பாஸ். ஆள் பார்த்து ஜான் மத்தாங்கிறாரு. இல்ல பாஸ், அவருக்கு வந்து போன் தொலைஞ்சிச்சு, அதனாலதான் கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. ஓ, கதை அப்படி போதா? மச்சான் அவனை அடகத்துக்கு ஆயுத தேர்றா. இதாங்க பாஸ், பிடிங்க. அடப்பாவி, இது எப்படி உங்ககிட்ட வந்தது? அட எடுவட்ட பையிலே போன் கீழே எழுந்து 3 மணி நேரம் ஆச்சு. நீ அது தெரியாம போய் விளையாடிட்டு இருக்க. மச்சி ஜான், ஐ லவ் யூ டா. ஐயோ என்னால முடியலப்பா. இவர் ஏதோ சொல்ல வராரா, அதை முதல்ல கேளு. ஹலோ பாஸ், நீங்க பேசல நான் கேட்டுதான் இருந்தேன். குமரிக்கண்டம் எப்படி தண்ணியில் மூழ்கிச்சோ அதே மாதிரி தமிழோட தண்ணியில் மூழ்க போகுது. அதை பத்தி எனக்கு தெரியும். வாங்க நடந்துகிட்டே பேசுவோம். பாஸ் 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 ஏதோ சொன்னீங்களே, சொல்லுங்க பாஸ். சொல்றேன் பாஸ். நீங்க சீரியஸா பேசிட்டு வரீங்க. அவன் பாருங்க காமெடி மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கான். டேய் வராங்க, கவனிங்க பாஸ். கை மீறி போன பிரச்சனை எப்படி தடுக்க போறேன்னு தெரியல. ஆனா தமிழோட தண்ணியில முழுக போறதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, நாம தான். இதெல்லாம் கூட நடக்கும். சரி விடு தல, யோசிக்காதீங்க. எப்படி தடுக்க போற பத்தி பிளான் பண்ணுவோம், சரியா? நம்மளுக்கு எதுனா இருந்தாலும் எதிர்த்து குரல கொடுக்குறோம். பட் இயற்கைக்கு எதனா இருந்தா நம்ம ஏன் கண்டுக்கிறது இல்ல? நேத்துக்கு தேவை நம்மளுக்கு இருக்கிற ஜாலியா இருந்துட்டு போயிடலாம். இப்படியே இருந்தோம்னா தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டை ஒரு ஷீட்ல தான் பார்க்க முடியும். இங்க இயற்கைக்கு எதிரான விஷயத்த நம்ம தடுக்கணும். இது சப்ப மாற்று, இது கூட நம்மளால செய்ய முடியாது. சரிங்க பாஸ், அடுத்ததான் என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம சென்னையில இருந்து வேலூர் போறோம். வேலூர்ல ராணிப்பேட்டைன்னு ஒரு இடத்துல
மனிதர்களே வாழ முடியாத ஒரு இடம் இருக்கு, ராணிபேட். அந்த இடம் முதல்ல போறோம். மச்சான் இது ஸ்டெர்லைட் மித்தன் மாரி இல்ல? ஆமா மச்சான், அது மாதிரிதான் இருக்குது. இது அதை விட மோசமான பெரிய பிரச்சனை தல. தமிழ்நாடு காப்பாத்துறோம்னா இது நம்ம செஞ்சுதான் ஆகணும். கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை. சொல்லுங்க பாஸ், போலாம். என்ன சொல்லலாம் சொல்லுங்க. நாளைக்கு எல்லாரும் சாயந்தரம் சென்ட்ரலுக்கு வந்துருங்க, நம்ம ட்ரெயின் ஏறி போயிடலாம். எத்தனை மணிக்கு பாஸ்? 6 மணிக்கு. இதுதான் நான் சொன்ன இடம். இங்க மாசுபட்ட தண்ணி, பாதிக்கப்பட்ட நிலம், பாதிக்கப்பட்ட மனுஷங்க. இந்த ராணிப்பேட்டையிலேயே சுத்து வட்டாரத்துல எல்லா இடமும் இதனாலதான் பாதிக்கப்பட்டு இருக்கு. இது தடுக்க போறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். என்னடா இது, எங்க கூட இருந்து ஒருத்தன் காணுமேனு பாக்குறீங்களா? அவன் இந்த பிரச்சனை கேட்டதுமே நைட்டே ஓடிட்டான். பாருங்க அநியாயத்தை. இதனாலதான் இந்த ஏரியாவே பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் இந்த மாஸ்க் போடுங்க. இதெல்லாம் தடுத்து தீரணையா? உயிரே போனாலும் மயிரை வச்சு நம்ம இந்த வேலை செஞ்சே முடிக்கணும். என்ன சொல்றீங்க? இந்த ஃபேக்டரி மூடி 25 வருஷம் ஆகுது. இங்க இருக்கிற கோமியத்தை இன்னும் அல்லாம வச்சிருக்கிறாங்க. இதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பாதிப்பட்டிருக்கு. நாங்க போறோம், யாருன்னா வந்தா இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி.
என்னாச்சு? ஓகேவா? ஓகே மச்சான். இந்த ஃபேக்டரி ஓனருக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும். அவங்களாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. அது இன்னும் கரெக்டு தான். வெளியே ஃபேக்டரி மூடிட்டு உள்ளே திருட்டுத்தனமாக வேலை செய்கிறானுங்க. இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்ம சொன்னா மட்டும் புரிஞ்சுக்க போறாங்க. நம்ம சொன்னாலும் ஏத்துக்கிற மனநிலை இல்ல அவங்க. இதுக்கு என்னத்தான் முடிவு? வரவங்க எல்லாம் இங்க பாத்துட்டு போயிடுறாங்க. நம்ம அவ்வளவு தூரம் வந்திருக்கோம். நம்ம தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணோம். இதெல்லாம் தடுக்க முடியும். நீங்க கூட பெருசா ஒரு நம்பிக்கை இருக்கு. தாங்கய்யா, எல்லாருக்கும் இந்த நோட்ஸ் எடுத்து கொடுங்க. ஹலோ பாஸ், கொஞ்சம் இல்லைங்க. ஹலோ பாஸ், நான் பச்சு பார்த்தேன். உங்களுக்கு இந்த பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. ஆனா வெளியே நிறைய பெரிய பிரச்சனை நடக்குது. அப்படி என்ன பிரச்சனையா நடக்குது? உங்களுக்கு சொன்னா புரியாது. வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். பாஸ், இங்க இந்த பிரச்சனை தான் பாஸ் நடக்குது. நான் ஏதாவது அங்க ஒரு பிரச்சனை அப்படி நடக்குது, இங்க ஒரு பிரச்சனை இப்படி நடக்குது. நம்ம 4 பேரால் எப்படியாவது தடுக்க முடியும். ஒருத்தர் சென்னையில இருந்து வந்தான், அவன் நைட்டே ஓடி போயிட்டான். ஒருத்தர் நோட்டீஸ் கூட வந்தான், அவன் அப்படியே போயிட்டான். இதோ அவனை பதில் தான் அந்த இவர் வந்திருக்காரு. கடைசி வரையும் வந்தா கூட நிக்கிறான். நம்ம 4 பேரால் எப்படியா தடுக்க முடியும்?
இது நோண்டி 8 வயசு சாலையை போடுறேன் 10 வயசு சாலையை போறேன்னு சொல்லிட்டு இயற்கைக்கு எதிராகவே நடக்குதுடா. இதுல பின்னணிகள் யாருக்கும் புரியாத போல இருக்கு. நம்ம 4 பேரால இந்த பிரச்சனை சேர்ந்து முடிய முடியாதையா. என்னோட கோபம் என்னோட வலி உங்களுக்கு புரியலனா சில நூற்றாண்டுகள் பின்னாடி போய் பாருங்க. தமிழ்நாடு தண்ணீர் மூழ்கி இருக்கும். அன்னைக்கு தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டை கடைசியில வரலாற்றில் தான் பார்க்க முடியும். இங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தாச்சு. இங்க வளர்ச்சின்ற பேர் தமிழ்நாட்டை வளர்க்கறதுக்கா இல்ல அழிக்கிறதுக்கா? இந்த கருத்தை ஏத்துக்கின மக்கள் 40%, இந்த கருத்தை ஏத்துக்காத மக்கள் 30%, இத வீண் விளம்பரம் சொல்றவங்க 20%, இது மேல ஈடுபாடு இல்லாதவங்க 10% மக்கள்.